அனைவருக்கும் வணக்கம். உயிர் மூச்சு திரைப்பட குழு சார்பாக இதன் தயாரிப்பாளர் விவசாயி ஜோதிமணி, நீங்கெல்லாம் பாராட்டி பேசினாலும் நானும் ஒரு சில வார்த்தை பேசணும்னு விரும்புறேன். அதான் நாங்க இங்க குழந்தைய பேசுறதை விட மக்கள் பேசுறது, பெரிய திரைப்பட நிபுணர்கள் பேசுறது, இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மலைக்க வைக்கிற ஒரு மாபெரும் வெற்றி. இதை நாங்க நினைச்சே பார்க்கல. அந்த அளவு சோசியல் மீடியாவில் எங்க போனாலும் எங்களுக்கு ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரம். இது யாரால கிடைச்சிருக்கு? நம்ம பன்முக இயக்குனர் பிராட்வே சுந்தர் அவர்களால் எங்களுக்கு ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரம். இந்த படம் முழுக்க முழுக்க அந்த கண்டினியூட்டி எப்படி எடுத்தாரு எங்களுக்கு புரியல. எடுக்கும் போது எதையோ எடுக்காது நினைச்சோம். படம் திரைக்கு வரும்போது புல்லரிக்கு இப்படி ஒரு மகத்தான வெற்றியை பெறுவது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதை விட இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் அடுத்த திரைப்படம் இதைவிட சிறப்பா அவர் அறிவிக்க போறார். அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கோம். இந்த அமைப்பு எல்லாம் சேர்ந்து இணைந்து செயல்பட இருக்கிறோம். நான் வஜ்ரா அவர்களை பேசுறாங்க. அவங்க எல்லாம் இந்த திரைப்படத்துறையில ஊர்றவங்க, நாங்கெல்லாம் புதுமுகம். அவங்க வாயினால கேட்கறது வசிஷ்டர் வாயால கேட்கிற மாதிரி. அந்த அளவு இந்த திரைப்படத்துல எல்லா நடிகர்களும் அவங்க பாத்திரத்தை உணர்ந்து கொடுத்ததை அருமையா செய்திருக்காங்க. அதற்கு காரணம், முழு காரணம் நம்ம இயக்குனர். இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன், எல்லாருமே திரும்ப திரும்ப சொன்னதுதான். முதல்ல மாரடைப்புக்கு முதலுதவி நிறைய பேர் எனக்கு நான் இவ்வளவு ஒரு வெற்றி பெற நினைக்கல. அடுத்தது மது கொடுமை, வெள்ளத்தினால ஊழலால லஞ்சத்தால விவசாயம் அழிகிறது, வரதட்சணை கொடுமை. இந்த அளவு மக்களை சென்றடையும் நான் கனவுலையும் நினைக்கல. இப்போ அந்த மகிழ்ச்சியில வெற்றியில நேர்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ 2 நாளைக்கு முன்னால கோயம்புத்தூர் போயிருந்தோம். பெரிய கல்யாண வீடு. அவங்க உயிர் மூச்சு தயாரிப்பாளர்னு எங்களை ஓடி வந்து பாராட்டுறாங்க. பாருங்க, தூத்துக்குடியில உள்ளது அங்கேயும் எங்களுக்கு ஒரு அடையாளம். கலெக்டருடைய பங்கனுக்கு போயிருக்கேன். இங்க சேந்தப்பூ மண்டலம் தாமிரபரணி பக்கத்துல. அங்க உள்ள ஊர் மக்கள் என்ன தனியா எழுதிட்டு வந்து என்ன படம் ஆயிடுது, என்ன நடிப்பு. தீபாமா அது கூட நம்ம டைரக்ஷனை நிறைய தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதே போல வஜ்ரா மாதிரி மீசராஜேந்திரன், நம்ம டெலிபோன் ராஜ், நம்ம மண்ணின் மைந்த சதீஷ், அதாவது கலக்கல் காமெடி நாயகன் அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காரு. நம்ம மண்ணின் மைந்தனுடைய ஒவ்வொருத்தரும் திறமையும் அந்த அளவு நம்ம மக்கள் ரசிக்கிற அளவுல நம்ம கொடுத்துட்ட நினைக்கும் போது அதுவே ஒரு மனதுக்கு திருப்தி. இந்த நாங்க சொல்றதை விட ஒவ்வொரு இடத்துலையும் இந்த விளம்பரத்தை விட ஒவ்வொரு மக்களும் வீட்டுக்கு போய் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க, பக்கத்துல உறவுகள் சொல்லி சொல்லி அந்த ஆழ்க்கை பாருங்க. 51வது நாள் இது பெரிய வெற்றி. 100 நாள் கிடந்து இந்த படம் ஓடும். அதை விட ரொம்ப முக்கியம், ஜூன் 20 தமிழகம் எங்கும், கேரளா, பாண்டிச்சேரி, உலகம் முழுவதும் நம்ம உயிர் மூச்சு படம் வெளியிடப்பட போகிறது. அது சில்வர் ஸ்கிரீன் பிக்சர்ஸ் திரு முரளி அவர்களால எல்லா வேலையும் முடித்து தயாரா இருந்துகிட்டு இருக்கோம். இந்த தமிழகமே அந்த பாராட்டுற நேரத்தை எதிர்பார்த்திருக்கோம். இந்த படத்துல நாங்க சொல்லல, திரையுலக பிரபலங்கள் பல விருதுகள் இந்த படம் வாங்க போகுது. டைரக்டருக்கு நிச்சயம், தீபா அப்படி பெரிய பெரிய நடிகர்களுக்கு அவங்களுடைய முழு திறமையை காட்டி நடிச்சிருக்காங்க. திறமை என்னைக்குமே சோழ போகாது. அத போல நம்ம சொல்ல வந்த கருத்தை சொல்லி இருக்கோம், மக்களை சென்று அடைஞ்சிருக்கு. அதுக்கு மேல நடக்கிறது ஆண்டவன் தான் பொறுப்பு. எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.